உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சிமை உரித்தாகட்டும். உலகில் அவர் புகந்தோர்க்கு அமைதியும் உண்டாகட்டும். உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சிமை உரித்தாகட்டும். உலகில் அவர் புகந்தோர்க்கு அமைதியும் உண்டாகட்டும். என தூதர் மொழிந்திட மந்தை மேய்ப்பர் மகிழ்ந்திட தாவீதின் ஊரிலே நம் இயேசு பிறந்திட்டார். என தூதர் மொழிந்திட மந்தை மேய்ப்பர் மகிழ்ந்திட தாவீதின் ஊரிலே நம் இயேசு பிறந்திட்டார். இது எல்லா 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 ஜனத்துக்கும் பெரும் எல்லை இல்லா எல்லை இல்லா சந்தோஷம். இது எல்லா 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 ஜனத்துக்கும் பெரும் எல்லை இல்லா எல்லை இல்லா சந்தோஷம். நற்செய்தியாகவே தேவமைந்தனாகவே தாவீதின் ஊரிலே நம் இயேசு பிறந்திட்டார். நற்செய்தியாகவே தேவமைந்தனாகவே தாவீதின் ஊரிலே நம் இயேசு பிறந்திட்டார். பாவமதை வெறுத்திடவும் பாவிகளை பொறுத்திடவும் பாவ உலகில் தூயவராய் வந்துதித்தீர். பரிசுத்தத்தை காத்து கொள்ள கற்று தந்தீர். பாவமதை வெறுத்திடவும் பாவிகளை பொறுத்திடவும் பாவ உலகில் தூயவராய் வந்துதித்தீர். பரிசுத்தத்தை காத்து கொள்ள கற்று தந்தீர். இது எல்லா 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 ஜனத்துக்கும் பெரும் எல்லை இல்லா எல்லை இல்லா சந்தோஷம். இது எல்லா 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 ஜனத்துக்கும் பெரும் எல்லை இல்லா எல்லை இல்லா சந்தோஷம். நற்செய்தியாகவே தேவமைந்தனாகவே தாவீதின் ஊரிலே நம் இயேசு பிறந்திட்டார். நற்செய்தியாகவே தேவமைந்தனாகவே தாவீதின் ஊரிலே நம் இயேசு பிறந்திட்டார். எல்லா எல்லா ஜனத்துக்கும் பெரும் எல்லை இல்லா எல்லை இல்லா சந்தோஷம். இது எல்லா 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 ஜனத்துக்கும் பெரும் எல்லை இல்லா எல்லை இல்லா சந்தோஷம். நற்செய்தியாகவே தேவமைந்தனாகவே தாவீதின் ஊரிலே நம் இயேசு பிறந்திட்டார். நற்செய்தியாகவே தேவமைந்தனாகவே தாவீதின் ஊரிலே நம் இயேசு பிறந்திட்டார். அமைதி வாழ்வு தேடி தேடி அலையும் அந்த நிலையை கண்டு அமைதியின் அரசராக அவனி வந்தீர். அமைதியுடன் நீதியையும் கற்று தந்தீர். அமைதி வாழ்வு தேடி தேடி அலையும் அந்த நிலையை கண்டு அமைதியின் அரசராக அவனி வந்தீர். அமைதியுடன் நீதியையும் கற்று தந்தீர்.
எல்லா 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 ஜனத்துக்கும் பெரும் எல்லை எல்லா எல்லை எல்லா சந்தோஷம். இது எல்லா 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 ஜனத்துக்கும் பெரும் எல்லை எல்லா எல்லை எல்லா சந்தோஷம். நற்செய்தியாகவே தேவமைந்தனாகவே தாவீதின் ஊரிலே நம் இயேசு பிறந்திட்டார். நற்செய்தியாகவே தேவமைந்தனாகவே தாவீதின் ஊரிலே நம் இயேசு பிறந்திட்டார். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலும் டிசம்பர் மாத வாக்குத்தத்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக என் தேவன் தந்த மேலான கிருபைக்காக அவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொள்கின்றேன். நவம்பர் மாதம் வாக்குத்தத்தத்தை நாம் சிந்தித்தோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எந்நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை என்பதனை நாம் சிந்தித்தோம். ஆம், நாம் கர்த்தருக்கு காத்திருக்கின்ற போது ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இந்த நேரத்திலும் இந்த வாய்ப்பினை எனக்கு தந்த பிரைஸ் இவாஞ்சலிக்கல் டீம் மினிஸ்ட்ரீஸின் இயக்குனர் பிரதர் செலின் செல்வகுமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். டிசம்பர் மாத வாக்குத்தத்த வார்த்தையை நாம் சிந்திப்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஜெபம். கிருபையோடு வழிநடத்துகிறீர்கள் அன்பின் பரலோக தந்தையே, கர்த்தாவே, நேரத்துக்கு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, 11 மாதங்கள் என் தேவன் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வர இருந்த எல்லா ஆபத்துகளிலிருந்தும் மோசங்களிலிருந்தும் என் தேவன் எங்களை விலக்கி மீட்டு பாதுகாத்து இந்த 12வது மாதத்தையும் எங்களோட வாழ்க்கையிலே கூட்டி தந்த மேலான தயவிற்காக, இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்போ இந்த 12வது மாதத்தின் வாக்குத்தத்த செய்தி நாங்கள் சிந்திக்கிற போது அதோட கிருபை எங்களோடு இருக்க வேண்டுமாறு செய்கிறோம் கர்த்தாவே. கேட்கிற வசனங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா பிரயோஜனம் உள்ளதாய் அமைய தேவன் கிருபை செய்ய வேண்டுமாறு செய்கிறோம் கர்த்தாவே. கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் நம்முடைய சமூகத்திலே தருகிற தகப்பனே, நீதியாள் ஆண்டவரே, திறந்த உள்ளத்தை என் தேவன் ஒவ்வொருவரும் கொடுத்தரல வேண்டுமாறு செய்கிறேன் கர்த்தாவே. இதே கதவுகளை திறந்து கர்த்தாவே உங்களுடைய வேத வசனங்களை கேட்கிறதோடு மட்டுமல்லாமல் அதன்படி தங்கள் வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ள என் கர்த்தர் ஒவ்வொருவரும் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்திலே தருகிறேன். மீதங்களோடு தங்கிடும் இயேசு நாமத்தில் தந்தையே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் இப்போது டிசம்பர் மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்க இருக்கின்றோம். 2024ஆம் ஆண்டு 11 மாதங்களையும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். எந்த விதமான ஆபத்துகள் மோசங்கள் வராமல் நம்மளை காத்தார். வந்திருந்தாலும் அவற்றிலிருந்து நமக்கு மீட்டு நமக்கு நல்ல ஒரு சுகபலனை தந்து இம்மற்றும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நமக்கு முன்பாக இருந்த எல்லா கோணலான வழிகளையும் தேவன் செவையாக்கி நமக்கு நேரான பாதை அமைத்து தந்திருக்கின்றார். அதற்காக அவருக்கு நாம் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். இந்த நேரத்திலும் உங்களோடு டிசம்பர் மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக நான் தெரிந்து கொண்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 3வது வசனம். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஆம் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் இறைவனுடைய மக்கள். நம்மை அவருடைய பிள்ளைகளாக வரைந்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்மை ஒவ்வொரு நிமிடமும் கண்மணி போல பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். அந்த நல்ல தகப்பன் இப்போதும் நம்மோடு சொல்கின்ற ஒரு வாக்குத்தத்த வசனம், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லி. நாம் அனைவரும் அவருடைய தாசர்களாக, அவருடைய மக்களாக நாம் இருக்கின்றோம். நம்மில் அவர் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகின்றார். அவர் நம்மில் மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்கள் அற்புதங்கள் செய்கின்றவராக, நம்மை அனுதினமும் ஆகாரம் தந்து நடத்துகின்றவராக அவர் இருக்கின்றார். நாம் அவரை மகிமைப்படுத்துகின்றவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அவர் நம்மில் மகிமைப்படுவார்.
அவரை மகிமைப்படுத்துகின்றவர்களாக நாம் இருக்கின்றோமா? 11 மாதங்கள் கடவுள் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். அதற்கு நாம் அனுதினமும் நன்றி சொல்லுகின்றோமா? நம்மில் அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றோமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தை பார்ப்போம் என்று சொன்னால் எங்கு பார்த்தாலும் அநீதிகள் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். துன்பங்கள், தொல்லைகள், நம்மை சுற்றி இருக்கின்ற அநேக காரியங்கள் நம்மை வருத்தப்படுத்துகின்றதாய் நாம் அமைகின்றது. ஆனாலும் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நம்மில் மகிமைப்படுகின்றவராக அவர் இருக்கின்றார். அவரை மகிமைப்படுத்துகின்றவர்களாக நாம் இருக்கின்றோமா? அவரை நாம் தொடர்ந்து கூப்பிட்டு அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கின்ற போது மட்டுமே அவர் நம்மில் மகிமைப்பட இயலும். ஏனென்றால் ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் எல்லா ஆதரவுகளையும் வேண்டிய அவன் எதை கேட்டாலும் அவற்றையெல்லாம் கொடுக்கின்ற ஒரு உரிமை உள்ள மகனாக ஒரு தந்தை இருக்கின்றார். அதே போன்று நம்மை படைத்து நம்மை காத்து நம்மை மட்டும் நடத்தி வருகின்ற இயேசு கிறிஸ்துவும் நம் இறைமகன். நாம் எவை கேட்டாலும் அவற்றை தருகின்றவராக, அவருக்கு பிரியமானவற்றை நமக்கு தருகின்றவராக, நம்மை காக்கின்றவராக, நம்மோடு இருக்கின்றவராக இருக்கின்றார். அதற்கு நாம் அவரிடத்தை கிட்டி சேர்ந்து அவரை அணுகுகின்றவர்களாக, அவரோடு தொடர்புள்ளவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் தான் அவற்றை நாம் பெற்றுக்கொள்ள இயலும். ஒரு மகன் தந்தையிடம் உறவன்றி இருப்பான் என்று சொன்னால் அந்த தந்தை அந்த மகன் கேட்கின்ற எந்த விதமான உதவியும் செய்ய ஆயத்தமாய் இருக்க மாட்டான். முதலாவது மகன் தந்தையோடு பிணைக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். அப்படி தந்தையோடு உறவு கொண்டுள்ள மகனுக்குத்தான் தந்தை மகன் கேட்கின்றவற்றை நிறைவேற்றுகின்றவராக இருப்பார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய இறைமகன் இயேசு நமக்கு நாம் வேண்டுகின்ற அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு பிரியமானவர்களாக, அவரோடு தொடர்புடையவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் மாத்திரமே அவர் நமக்கு இறங்குகின்றவராக இருப்பார். இல்லை என்று சொன்னால் அவர் நமக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்க மாட்டார். வேதத்திலிருந்து ஒரு சிறந்த உதாரணத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசிக்கின்றேன். அதற்காக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம் முதல் 28வது வசனம் வரை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு மிக அருமையான சம்பவம் அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வருகின்றார். இயேசுவிடத்திலிருந்து விடுதலையும் அவர் பெற்றுக்கொள்கின்றார். ஒரு மிகவும் இயேசுவோடு நெருங்கி எனக்கு எப்படியாவது ஒரு சுகத்தை என் மகளுக்கு தர வேண்டும் என்று சொல்லி வேண்டுகின்ற ஒரு மகளை அந்த இடத்திலே நாம் காண முடிகின்றது. பிரியமானவர்களே, நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரை நெருங்கி செல்ல வேண்டும். அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். நாம் கேட்பதை அவர் தருவதற்கு நாம் ஆயத்தமுடையவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் மாத்திரமே இயேசு கிறிஸ்து நமக்கு இறங்க முடியும். ஆம், அப்படி இந்த மகளுக்கு இயேசு கிறிஸ்து இறங்கினார் என்று சொன்னால் அவளிடத்திலே காணப்பட்ட சிறப்பான குணத்தை தான் நாம் இப்போது சிந்திக்க இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து அவளிடத்திலே நான் உனக்காக அனுப்பப்படவில்லை என்று சொன்ன போதும் அவள் அவரை விடவில்லை. நாம் 23ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்ற போது சீஷர்கள் இயேசுவிடத்தில் சொல்லுகிறார்கள், இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. அப்படி என்று சொன்னால் இயேசு எத்தனை மைல் தூரம் நடந்திருந்தாலும் அவருக்கு பின்னாலே அவள் சென்றிருப்பாள். எப்படியாவது நான் இயேசு எனக்கு மனம் இறங்கி என்னுடைய மகளுக்கு ஒரு சுகத்தை தர வேண்டும் என்று சொல்லி அந்த வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் சீஷர்கள் இயேசுவிடம் சொல்லுகிறார்கள், இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் என்று பார்க்கின்றோம். அப்படியானால் இயேசுவை சுற்றிலும் எப்போதும் ஜனக்கூட்ட மக்கள் இருந்து கொண்டே தான் இருந்தார்கள். அந்த ஜனக்கூட்டத்திலும் இயேசுவை தொந்தரவு செய்து கொண்டே வந்த ஒரு மகளாக இந்த ஸ்திரீ இருக்கின்றாள் என்பதை நாம் காண முடிகின்றது.
ஆகவே தான் இயேசுவின் சீஷர்கள் அந்த தொந்தரவை பொறுக்க முடியாமல் இயேசுவிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், இவளை எப்படியாவது அனுப்பிவிடும், இவள் நம்மை தொந்தரவு செய்து கொண்டே வருகிறாளே என்று சொல்லி. அப்போது இயேசுவின் பதில் என்ன என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்று சொல்லுகின்றார். ஆம், இந்த பதிலை கேட்டு உண்மையாக அவள் உடைந்திருப்பாள். நான் இத்தனை மைல் தூரம், இவ்வளவு தூரம் அவர் தொந்தரவு செய்து கொண்டே வருகின்றேனே என்றாலும் அவர் மனம் இளங்கவில்லையே, அவர் இளகிய இடத்தில் பேசவில்லையே. நான் உன்னிடத்திற்கு அனுப்பப்படவில்லை, நான் இஸ்ரவேல் மக்களிடத்திற்கு மட்டுமே அனுப்பப்பட்டிருக்கிறேன், காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்று இயேசு ஒரு மிகப்பெரிய பதிலை சொல்லுகின்றார். அது அவளுடைய மனதை உடைத்திருக்கும். ஆனாலும் அவள் விடவில்லை. இயேசுவை நெருங்கி கொண்டவர், என் மகளுக்கு என்னுடைய தேவை இப்போது ஒன்றே ஒன்றுதான், என்னுடைய விண்ணப்பம் இப்போது ஒன்றே ஒன்றுதான், என்னுடைய மகள் எப்படியாவது சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, இயேசுவை தொடர்ந்து கொண்டு வந்து தொந்தரவு செய்து கொண்டே வருகின்றார். அவள் செய்த முதல் வேலை என்று சொன்னார் என்னவென்று நாம் பார்ப்போம் என்று சொன்னார். இங்கே சொல்கிறார், நான் மற்றவர்கள் அனுப்பப்படவில்லை என்று சொல்லி. நாம் அடுத்த வசனத்தில் பார்ப்போம், 25வது வசனத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், அவளுடைய முதல் பணி, அதாவது முதல் வேண்டுதல், அவள் இயேசுவிடத்திலே பணிந்து கொண்டாள் என்று சொல்லுகிறோம், பார்க்கின்றோம். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். பணிவு இன்று அநேகரிடத்தில் இந்த குணம் காணப்படுவதில்லை. பணிவென்று சொன்னால் நாம் ஒதுங்கி விடுகிறோம். நான் ஏன் இவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும்? நான் ஒரு தடவை கேட்டுவிட்டேன், 2 தடவை கேட்டுவிட்டேன், அவர்கள் எனக்கு உதவுவதாக இல்லை, பின்ன ஏன் நான் அவர்களை தொந்தரவு செய்து கொண்டு பின்னால் செல்ல வேண்டும்? என்னை கேவலப்படுத்துகிறார்கள், அசிங்கப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி நாம் உலக பிரகாரமாக மனிதர்களிடத்தில் ஏதாவது தேவைகளை நாம் கேட்போம் என்று சொன்னால், அவர்கள் நமக்கு உதவவில்லை என்று சொன்னால் நாம் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுகின்றோம். ஆனால் இந்த ஸ்திரீயிடத்திலே காணப்பட்ட முதல் குணம், அவள் இயேசுவை பணிந்து கொண்டாள். நாம் இன்று பணிந்து கொள்ள ஆயத்தமா? ஒரு முறை கேட்கின்றோம், 2 முறை கேட்கின்றோம், நான் கேட்டுவிட்டு ஆயிற்றே, நான் எதற்கு கேட்க வேண்டும் என்று நாம் ஒதுங்கிக் கொள்கின்றோம். ஆனால் இந்த ஸ்திரீ அவளுடைய இலக்கு ஒன்றே ஒன்றுதான், என்னுடைய மகள் எப்படியாவது சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தொந்தரவு செய்தவள் இயேசுவின் பதிலை கேட்ட பின்பு, இனி நான் பணிந்து கொள்ளாவிட்டால் என்னுடைய மகளுக்கு நான் சுகத்தை அடைந்து கொள்வது மிகவும் அரிதாகி போகும். ஆகவே சாஷ்டாங்கமாக பணிந்து கொண்டு விட்டாள். நாம் இன்று பணிந்து கொள்ள ஆயத்தமா? நம்முடைய நிலையிலிருந்து இறங்கி வர ஆயத்தமா? அநேக நேரங்களில் நாம் சிந்திக்கின்றோம், நான் பெரிய டாக்டராக இருக்கின்றேன், இன்ஜினியராக இருக்கின்றேன், ஆசிரியராக இருக்கின்றேன், அல்லது மருத்துவத்துறையில் மிக அதிகமான பதவிகளில் இருக்கின்றேன், அல்லது அரசாங்கத்திலே உயர் பதவிகளில் இருக்கின்றேன், நான் எதற்கு பணிந்து கொள்ள வேண்டும்? ஆலயத்தில் நாம் இன்று சென்று பார்ப்போம் என்று சொன்னால் கூட மக்களுக்கு இருக்கைகளிலிருந்து கீழே இறங்கி முழங்கால் படியிட்டு ஆண்டவரை பணிந்து கொள்ள விருப்பமில்லை. ஆலயத்தில் சென்றால் எந்த பெஞ்சிலே அவர்கள் உட்கார்வார்களோ அந்த பெஞ்சை ஒட்டிக்கொண்டு ஆலய ஆராதனை தொடங்கினது முதல் முடிவது வரையிலும் அந்த பெஞ்சிலேயே தான் உட்கார்ந்து இருக்கின்றார்கள். ஆலயத்திலே ஆண்டவரை பணிந்து கொள்ள இன்று அநேகருக்கு விருப்பமில்லை. ஏதோ கடமைக்காக, சடங்காச்சாரத்திற்காக எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை போகிறார்கள், நானும் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வந்திருந்து ஆலயங்களிலே நாம் சென்று உண்மையாக இறைவனை நாம் பணிந்து அவரை குனிந்து தாழ்ந்து அவரிடத்திலே நாம் கேட்போம் என்று சொன்னார், நாம் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு முறை பத்திரிகையிலே ஒரு செய்தியை நான் பார்த்தேன். ஒரு முதலமைச்சர் அவர்கள் ஆலய வாசலிலே அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற அந்த நிகழ்வை புகைப்படமாக பத்திரிகையிலே போட்டிருந்தார்கள். ஒரு முதலமைச்சர் எவ்வளவு தாழ்மையாக
ஆலயத்தின் வாசற்படியிலே அமர்ந்து ஆண்டவர், ஏனென்றால் உள்ளால் ஆலயத்துக்கு உள் செல்வார் என்று சொன்னால் யாராவது இடம் கொடுப்பார்கள் என்றாலும் அவர் நெருக்கடியான நேரத்திலே நெருக்கத்திலே போய் மக்களை தொந்தரவு செய்யாமல் இந்த ஆலய வாசற்படியிலே அமர்ந்திருந்து ஆண்டவரை தொழுது கொண்டதை காண முடிந்தது. பிரியமானவர்களே, இன்று நாம் ஆலயத்திலே சென்று ஆண்டவரை நாம் ஆராதிக்கின்றோம், உண்மையாக ஆராதிக்கின்றோமா சிந்தித்து பார்ப்போம். இங்கு அந்த ஸ்திரீ கடவுளை தொந்தரவு செய்கின்றாள், இப்போது பணிந்து கொள்கின்றாள். அவளிடத்தில் முதல் காணப்பட்ட மிகப்பெரிய உன்னதமான குணம் பணிந்து கொள்ளுதல். இன்று நம்மிடத்திலே உண்டா? நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது, அடுத்த வசனத்திலே பார்க்கின்ற போது, அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்று இயேசு கிறிஸ்து அவளுக்கு பதில் சொல்லுகின்றார். பணிந்து கொண்டு இருக்கின்ற ஸ்திரீக்கு கிடைக்கின்ற பதில், பிள்ளைகளின் அப்பம். இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டவர், இஸ்ரவேல் வீட்டாரை பிள்ளை என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை நான் எப்படி எடுத்து அந்நியருக்கு கொடுக்க முடியும்? இஸ்ரவேல் வீட்டாரை ஆசீர்வதிக்க வந்தவர், நான் எப்படி அடுத்தவர்களுக்கு உதவ முடியும் என்று கேட்கின்றார். நான் எப்படி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது என்று இயேசு கேட்பதை நாம் காண முடிகின்றது. நல்லதல்ல என்று சொல்லுகின்றார். அப்போதே அவள் ஒரு பதிலை சொல்லுகின்றாள். நாம இருந்தால் அந்த பதிலை நாம் சொல்வோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கின்றோம். எந்த அளவிற்கு நம்முடைய தாழ்மை இருக்கின்றது என்பதனை நாம் சற்று ஆராய வேண்டிய கட்டாயத்தின் பேரில் நாம் இருக்கின்றோம். இங்கு அந்த ஸ்திரீ என்ன சொல்லுகிறாள் என்று பாருங்கள். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். நாய்க்குட்டிகளுக்கும் கீழாக தன்னை தாழ்த்துகின்ற ஒரு மகளாய் அவள் காணப்படுகின்றாள். பணிந்து கொண்டவள் இயேசுவின் பதிலை கேட்கின்றாள், தன்னை தாழ்த்துகின்றாள். நாய்க்குட்டிகளுக்கு நீர் கொடுக்கிறதை கொடும், ஆனாலும் மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளை, துணிக்கை, உம்மிடத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது, நீர் நினைத்தால் என்னை ஆசீர்வதிக்க முடியும், உம்மால் என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே இயேசுவை விடாமல் அவள் தொந்தரவு செய்கின்றாள். மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள அவள் ஆயத்தமாய் இருப்பதை நாம் காண முடிகின்றது. நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, தன்னை தாழ்த்துகின்ற, தரை மட்டும் தன்னை தாழ்த்துகின்ற மகளாய் அவள் இருக்கின்றாள். இன்று நாம் நம்மை தாழ்த்த ஆயத்தமாய் இருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். எல்லாருக்கும் உயர்வுதான், நான் முதல் படியிலே இருக்க வேண்டும், என்னை எல்லாரும் மதிக்க வேண்டும், நான் எல்லாருக்கும் முதலானவராக காணப்பட வேண்டும் என்று தான் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம், சிந்தனைகள் எல்லாம் இருக்கின்றது. எந்த இடத்திலும் தன்னை பெரியவர்களாக காட்ட வேண்டும், அப்படிப்பட்ட எண்ணத்தோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு தாழ்மை உள்ளவர்களுக்கு அழகாக ஒரு பழமொழி சொல்வார்கள், தாழ்ந்த இடத்திலே தான் தண்ணீர் நிற்கும் என்று சொல்லி. தாழ்மை உண்டா நம்மிடத்திலே இன்று? அதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அநேக நேரங்களில் நாம் நினைப்போம், நான் இயேசுவிடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கின்றேனே, அவரை அணுகிக்கொண்டே இருக்கின்றேனே, அவருடைய தகப்பனா இருக்கின்றாரே, பதில் வரவில்லையே என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம். நாம் நம்மை மிகைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோமா பிறரிடத்திலே? பிறர் நம்மை புகழ வேண்டும், நான் இவர் பெரியவள் என்று சொல்லி இவளுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். அநேக நேரங்களிலே மனுஷ புகழ்ச்சிகள் வீணாய் போய்விடும். நாம் மனிதனுடைய புகழ்ச்சிகளை விரும்புகின்றோம், நாடுகின்றோம். என்னை எப்படியாவது அந்த மனிதன் புகழ வேண்டும், என்னை இத்தனை பேர் புகழ வேண்டும், என்னை துதித்து அடுத்த இடத்திலே மிக பெருமையாக பேச வேண்டும் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, இங்கு தேவையோடு இருந்த மகள் தன்னை தாழ்த்துகின்றாள். தாழ்த்துகின்ற போது
ஆசீர்வாதம் அவளை தேடி வருகின்றது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆம், நாமும் நம்மை தாழ்த்துகின்றவர்களாக இருக்கின்ற போது, தரை மட்டும் நம்மை தாழ்த்துகின்ற போது நமக்கு ஆசீர்வாதம் உண்டு என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே தாழ்மையின் ஆடையை நாம் தரித்துக் கொள்வோம். வேதாகமத்திலே அநேக உதாரணங்களை நாம் காண முடிகிறது. தன்னை உயர்த்தின அனைவரும் அழிந்து போனார்கள். நான் பெரியவர் என்று சொல்லி தூபம் காட்டினான், குஷ்ரோகம் வந்து விட்டது. நான் கட்டின மகாபாபிலோன் என்று சொல்லி நான் என்ற அகங்காரம் அவரிடத்திலே இருந்தது. மாட்டை போல வைக்கின்றான். இன்னும் அநேகர். அகஸ்வேரு ராஜா தன் மனைவியின் அழகை காட்ட வேண்டும் என்று நினைத்தான். குடிபோதையில் இருந்தான். அவன் செய்வது என்னவென்று கூட அவனுக்கு தெரியவில்லை. நான் பெரியவன் என்று எனக்கு காட்ட வேண்டும். அவனுடைய முடிவும் வித்தியாசமாய் போய்விட்டது. ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்மை தேவனிடத்திலே உயர்த்துகின்றோமா அல்லது நம்மை தாழ்த்துகின்றோமா என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இயேசு அவருடைய விசுவாசத்தை பாராட்டுகின்றார். முதலிலே தொந்தரவு செய்யும், இவளை அனுப்பிவிடும் என்று சொன்னவர்களுக்கு அவர் அளித்த பதில் வேறு. கானானிய ஸ்திரீயிடமே சொல்கிறார், பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்லி அவள் விடாமல் அவரை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றாள். அவளுடைய விசுவாசம் எல்லளவும் குறைந்து போகவே இல்லை. அவள் இயேசுவை அறிந்திருக்கின்றார். ஏனென்றால் அநேகருக்கு இயேசு சுகத்தை கொடுத்திருக்கின்றார். என்னுடைய மகளுக்கும் சுகத்தை கொடுக்க அவர் வல்லவர் என்பதனை அவள் உணர்ந்திருந்தாள். ஆகவே தான் விடாமல் அவரை தொடர்ந்து பின்னால் வந்து கொண்டே இருந்தார். பிரியமானவர்களே, இங்கு நாம் பார்க்கின்ற போது இயேசு 28வது வசனத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். உண்மையான பிரியமானவர்களே, உண்மையான விசுவாசம் அவளிடத்திலே இருந்தது. ஆகவே தான் அவள் தன்னுடைய மகளுக்கு சுகத்தை பெற்றுக்கொள்கின்றாள். இன்று நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கின்றது? நாம் விசுவாசம் வைக்கின்றவர்களாக இருக்கின்றோமா? கிறிஸ்துவத்தில் மாத்திரம் நம்ம விசுவாசம் இருக்கின்றதா அல்லது பிற இடங்களில் நமக்கு விசுவாசம் இருக்கின்றதா? அநேக நேரங்களிலே மனிதர்கள் மேல் நம்முடைய விசுவாசம் மாறிவிடுகின்றது. இந்த மனிதனை பார்த்தால் என்னுடைய காரியத்தை நாம் நடத்தி விடலாம். இந்த மனிதனை போய் சந்தித்தால் நான் நினைத்த காரியத்தை அவன் செய்து எனக்கு முடித்து தந்து விடுவான் என்று சொல்லி அநேக நேரங்களில் நாம் மனிதர்களை நாடி செல்கின்றோம், ஏமாற்றம் அடைகின்றோம், வெட்கப்பட்டு தான் அந்த இடத்திலே நாம் நிற்கின்றோம். ஆனால் இயேசுவை நாம் தொடர்ந்து பிடித்து போவோம் என்று சொன்னார், உண்மையாகவே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது இந்த கானானிய ஸ்திரீயுடைய இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் ஆணித்தனமாக நாம் புரிந்து கொள்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஒரு குரு ஒருவர் இருந்தாராம். அவனுக்கு 3 சீடர்கள் இருந்தார்கள். அந்த குருவுக்கு மிகவும் நம்பிக்கையான சீடர்களாக அவர்கள் இருந்தார்கள். குரு என்ன சொன்னாலும் அவருக்கு அதை பற்றி செய்து கொடுப்பது, குரு சொல்லுகின்ற காரிய இடங்களுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் போவது, குருனுடைய எல்லா விஷயங்களையும் பார்க்கின்றவர்களாக அந்த 3 சீஷர்களும் இருந்தார்கள். மிகவும் அன்பான சீடர்கள், குருவுக்கு மிகவும் நெருக்கமான சீடர்களாகவும் இருந்தார்கள். குரு என்ன சொல்வாரோ அவற்றை எல்லாவற்றையும் கேட்டு வருகின்ற மக்களுக்கு பதிலளிப்பது, செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் செய்து கொடுப்பது என குருவுடைய மிக நெருக்கமான நம்பிக்கையான சீடர்களாக 3 பேரும் இருந்தார்கள். ஒரு நாள் இந்த 3 சீடர்களும் அவர்கள் இருக்கின்ற குரு மடத்தினுடைய சற்று தொலைவில் உள்ள ஒரு ஆற்றிற்கு குளிப்பதற்காக சென்றார்கள். 3 பேரும் குளிப்பதற்காக சற்று தொலைவில் உள்ள ஆற்றுக்கு சென்ற போது அங்கு அநேக சீடர்கள், வேறு வேறு மடத்தில் உள்ள அநேக சீடர்கள் அங்கே குளித்துக் கொண்டிருப்பதை அவர்கள் கண்டார்கள். இவர்களும் குளிப்பதற்காக அருகிலே சென்று குளித்து விட்டார்கள். குளித்துவிட்டு பக்கத்தில் இருப்பவரோடு பேச்சு கொடுக்க தொடங்கினார்கள்.
பேசி அவர்களோடு அடுத்த சீடர்களோடு அடுத்த குருவுடைய சீடர்களோடு இவர்கள் பேசி 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 அப்படி பேசிக்கொண்டே இருந்தார்கள். இவர்களுக்கு நேரம் போவது என்று தெரியவில்லை. நிறைய நேரம் பேசிவிட்டு மீண்டுமாக அவர்களுடைய குரு பக்கத்திலே வந்தார்கள். அப்போ அது குரு கேட்டால், ஏன் இவ்வளவு நேரம் ஆகிற்று? இப்போ கொஞ்சம் தொலைவில் உள்ள இடம்தானே, இந்த தொலைவிலிருந்து நீங்கள் வருவதற்கு இவ்வளவு ஒரு நேரத்தை நீங்கள் ஏன் எடுத்துக்கொண்டீர்கள் என்று குரு கேட்டார். அப்போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அநேக சீடர்கள் எல்லாம் சந்தித்தோம், அநேக குருக்களுடைய சீடர்கள் எல்லாம் அந்த ஆற்றிலே குளிப்பதற்காக வந்தார்கள், அவங்களோடு பேசிக்கொண்டிருந்தோம். பேசிக்கொண்டிருந்த போது எங்களுக்கு நேரம் போனது தெரியவில்லை. ஆகவே நாங்கள் அவர்களோட பேசி உலாவி விட்டு நாங்கள் வந்து விட்டோம் என்று சொன்னார்கள். சொன்னது மாத்திரமல்ல, இன்னொரு விஷயத்தையும் குருவோடு சொன்னார்கள். அந்த சீடர்கள் எல்லாம் அநேக புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் செல்லுகிறார்கள், தெய்வத்தை எல்லாம் நேரே காண்கின்றார்களாம். ஆனால் நீங்கள் இதுவரை எங்களை எந்த ஒரு புண்ணிய ஸ்தலத்திற்கும் அனுப்பினது கிடையாது, நாங்கள் எந்த ஒரு புண்ணிய ஸ்தலத்திற்கு சென்றதும் கிடையாது. ஆகவே நாங்களும் செல்ல வேண்டும், எங்களுக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு வழி செய்து எங்களையும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு அனுப்பி வைத்து நாங்கள் புண்ணிய நதியிலே போய் மூழ்கி நாங்கள் நீராடி புனிதத்தை பெற்றுக்கொண்டு நாங்களும் வர வேண்டும். ஆகவே அதற்கு எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று குருவை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தார்கள். குருவும் அதற்கு இவர்கள் தொந்தரவு பொறுக்க முடியாத அனுமதி அளித்தார். அனுமதி அளித்த குரு ஒன்று சொன்னார், நீங்கள் 3 பேரும் சமையல் கட்டுக்கு செல்லுங்கள், அங்கே பாகற்காய் இருக்கும், ஆளுக்கு ஒரு பாகற்காய் எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் எந்தெந்த புனித நதியிலே மூழ்குவீர்களோ அப்போது இந்த பாகற்காயை மூழ்கி எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சந்தோஷமாக சீடர்களை அனுப்பிவிட்டார். அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். ஏனெனில் இதுவரை நாம் எந்த புனித ஆற்றுக்கும் சென்றதில்லை, எந்த புனித நதியிலும் நீராடியதில்லை, புனித ஸ்தலங்களுக்கு சென்றதில்லை, நாம் எல்லா இடங்களுக்கும் சென்று விட்டு வந்து விடலாம் என்று சொல்லி மிக சந்தோஷமாக ஆடி பாடி 3 பேரும் சென்று விட்டார்கள். எல்லா இடங்களிலும் சென்று நீராடி புனித ஸ்தலங்களை எல்லாம் பார்த்து அவர்கள் தொழுது கொள்ளுகிற போது அவர்களுக்கு ஒரு ஞாபகம் வந்தது. புனித இடத்த நதியிலே மூழ்கி எழும்பும் போது அவர்கள் கொண்டு சென்ற அந்த பாகற்காயை மூழ்கி எடுத்துக்கொண்டு எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்து விட்டு குருவினிடத்திலே வந்தார்கள். அவர்களுக்கு ஒரே சந்தோஷம், நாங்கள் எல்லா இடங்களிலையும் பார்த்து விட்டோம் குருவே, எங்களுக்கு ஞானம் கிடைத்து விட்டது, நாங்கள் இப்போது சுத்தமாக இருக்கிறோம், நாங்கள் புனிதர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லி குருவினிடத்திலே பேசினார்கள். அப்போது குரு ஒன்று கேட்டார், நீங்கள் போகின்ற போது ஒரு பாகற்காய் எடுத்துக்கொண்டு சென்றீர்கள், அந்த பாகற்காயை எல்லா புனித நதியிலும் நீங்கள் மூழ்கி எடுத்துக்கொண்டுதான் வந்தீர்களா, உங்களோடு சேர்த்து மூழ்கி எடுத்துக்கொண்டு வந்தீர்களா என்று கேட்டார். அவர்களுக்கு ஒரே சந்தோஷம், ஆம், நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்காமல் இருப்போமா, நீங்கள் சொன்னது போன்று எல்லா நதியிலும் நாங்கள் மூழ்கி நாங்கள் தொழுத இடங்களில் எல்லாம் அதை கொண்டு சென்று நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்போது குரு சொன்னார், நீங்கள் சுத்தமாகி விட்டீர்கள், உங்கள் குணம் இப்போது மாறிவிட்டது, அது நீங்களே சொல்லுகின்றீர்கள். அப்படியானால் இந்த பாகற்காயுடைய குணமும் மாறி இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு கத்தியை எடுத்து இந்த பாகற்காயை அதை 2 துண்டாக்கி நீங்கள் கடித்து சாப்பிடுங்கள், ஏனென்றால் உங்களோடு மூழ்கிறது அதுதான், உங்கள் குணம் மாறினால் அதன் குணமும் மாறி இருக்கும். அப்போதுதான் அந்த சீஷர்கள் சொன்னார்கள், என்ன குரு நீங்கள் சொல்லுகிறீர்கள், இதனுடைய குணம் எப்படி மாறும், அது அப்படித்தானே இருக்கும். இல்லை, நீங்கள் கடித்து சாப்பிடுங்கள், மாறி இருக்கும் என்று சொன்னார். அவர்கள் கடித்தார்கள், அதே கசப்பு குணம் தான் அதில் இருந்தது. அப்போதுதான் குரு சொன்னார், நீங்கள் எந்த இடத்தில் போயிருந்து வந்திருந்தாலும் சரி, எந்த இடத்திற்கு போனாலும் சரி, எத்தனை இடங்களில் போய் நீங்கள் இறைவனை தொழுதாலும் சரி, உங்கள் மனம் சுத்தம் ஆகாமல் இருந்தால் நீங்கள் எந்த இடத்தில் தொழுதும் ஒரு பயனும் இல்லை என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்று நமக்கு முன்பாக இதுதான் வைக்கப்படுகின்றது. நாமும் அநேக நேரங்களில் சொல்லுகின்றோம், நான் இறைவனுடைய பிள்ளை, நான் அவரை பணிந்து கொள்ளுகின்றேன், என்னிடத்தில் இல்லாத பணிவா, நான் உள் சுத்தமாகத்தான் இருக்கிறேன். வெளி அலங்காரத்தை நாம் காட்டுகின்றோம் அநேக நேரங்களிலே. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த பணிவை செய்து காட்டினார். சீஷருடைய கால்களை கழுவினார். நீங்களும் போய் அந்தபடி செய்யுங்கள் என்று சொன்னார். இன்று நாம் ஆயத்தமா? நம்மிடத்தில் பணி உண்டா?
நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தின் பேரில் இருக்கின்றோம். பணிவு என்கின்ற குணம் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னார். நாம் இறைவனை தரிசிப்பது மிக மிக அரிதான காரியம். அந்த குருவுடைய சீஷர்களும் அதைத்தான் நினைத்தார்கள். நாம் பல இடங்களில் சென்று விட்டால், பல ஆலயங்களில் சென்று விட்டால் நான் புனிதத்தை அடைந்து விடுவேன் என்று சொல்லி நாமும் அநேக நேரங்களிலே அவர்கள் சொல்கிறார்கள், அங்கே போனால் ஆசீர்வாதம், இங்கே போனால் ஆசீர்வாதம், அந்த இடத்தில் சென்றால் ஆசீர்வாதம், எப்படியாவது நமக்கு ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? நம்முடைய குணம் மாறவில்லை என்று சொன்னால் நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மிக மிக கடினமான ஒன்று. கடைசியில் நாம் அதைத்தான் சொல்வோம், நான் இந்த இடங்களெல்லாம் சென்றேன் அல்லவா, எனக்கு ஏன் விடுதலை இல்லை? நாம் குணம் மாறவில்லையே, குணத்தை நாம் மாற்றாமல் அப்படியே செல்வோம் என்று சொன்னால் உண்மையாகவே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மிக அரிதான காரியமாக இருக்கின்றது. இங்கும் இந்த ஸ்திரீ பணிந்து கொள்கின்றாள், தாழ்த்துகின்றாள். தாழ்மை குணம் உண்டா? இயேசு கிறிஸ்துவை தாழ்த்துகின்றாள், விடுதலையை பெற்றுக்கொள்கின்றாள். அதுதான் மேன்மை. இயேசுவோட விசுவாசத்தை பாராட்டுகின்றாள். விசுவாசம் என்பது என்ன? நாம் அநேக நேரங்களில் படித்திருக்கோம். எபிரேயர் 11:1 நம்பப்படுகிறவைகளில் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கின்றது. நாம் நம்புகின்றோமா? நாம் காண்கின்றது அநேக நேரங்களில் நாம் அப்படித்தான். தோமாவை போட்டு நான் பார்த்தால்தான் நான் நம்புவேன் என்று சொல்லி இருக்கின்றோம். நம்முடைய விசுவாசம் கேள்விக்குறியா இருக்கின்றதா? அல்லது உண்மையான விசுவாசம் நாம் இறைவனோடு நாம் வைத்திருக்கின்றோமா என்பதனை உண்மையாகவே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தின் பேரில் இருக்கின்றோம். அப்படி நாம் இறைவனுக்கு நம்மை தாழ்த்தி அவரை பணிந்து அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்ற போது நாம் இறைவனை புகழ்வோம். இறைவன் நம்மில் மகிமைப்படுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பவுலடியார் சொல்கிறார், கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவோட சிந்தை நம்மிடத்தில் உண்டா? இயேசுவின் சிந்தை என்ன? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதற்காக வந்தார் என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னார். பாவிகளை ரட்சிக்க வந்தார். இயேசுவின் பிறப்பின் செய்தி முதல் யாருக்கு சொல்லப்பட்டது? சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட, ஓரம் கட்டப்பட்ட மேய்ப்பர்களுக்குத்தான் சொல்லப்பட்டது. நாம் இன்று சமுதாயத்திலே ஓரம் கட்டப்படுகின்ற, ஒதுக்கப்படுகின்ற மக்களை சந்திக்க ஆயத்தமா? அவர்களுக்கு உதவி செய்ய நாம் ஆயத்தமா இருக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய உதவி யாருக்கு இருக்கின்றது? நாம் ஒருவருக்கு உதவி செய்தால் அவர் திரும்ப நமக்கு உதவுவார் என்று சொன்னால் நாம் அவர்களுக்கு உதவ ஆயத்தமா இருக்கின்றோம். அல்லது நாம் என்ன சொல்கின்றோம்? இவர்களுக்கு உதவி செய்வதெல்லாம் வேஸ்ட் தான், ஏனென்றால் எந்த பிரதிபலனும் நமக்கு கிடைக்காது என்று சொல்லி நாம் ஒதுங்குகின்றவர்களாக இருக்கின்றோம். நாம் பிறருக்கு உதவுகின்ற போது மாத்திரமே தான் நாம் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் நாம் இருப்போம். மத்திய நற்செய்தி நூலிலே நாம் பார்க்கின்ற போது 19வது அதிகாரம் 30வது வசனம் சொல்கிறது, ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருக்கின்றார்கள் என்று சொல்லி வேதத்தை நாம் அநேக நேரங்களிலே வாசித்திருக்கின்றோம், வாசித்துக் கொண்டிருக்கின்றோம். அநேக நேரம் முடித்திருக்கின்றோம் வாசித்து. நாம் நமக்குத்தான் பரலோகம் என்று சொல்லுகின்றோம். ஆனால் அங்கு நாம் பார்ப்போம் என்று சொன்னால் கானானிய ஸ்திரீ இயேசுவே சொல்லுகின்றார், இஸ்ரவேல் வீட்டாருக்கு அருவப்பட்டேன் என்று சொல்லி, ஆனாலும் அவள் தன்னை தாழ்த்தி மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள, நாய்க்குட்டி ஆயத்தமாக இருப்பது போல நானும் பொறுக்கிக் கொள்ள ஆயத்தம் ஆண்டவரே, என் மகளுக்கு சுகத்தை தாரும் என்று விசுவாசத்தோடு இருந்தாள். அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள். நாம் முந்தினவராக இருக்கின்றோமா? அல்லது முந்தி இருந்து கொண்டு பிந்தினவர்களாக இருக்கின்றோமா? அல்லது பிந்தி இருந்து முந்தின அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவராஜ்யத்தையும் சுதந்திரிக்கக்கூடிய பாக்கியம் உடையவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தின் பேரிலே நாம் இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஒரு அதிசயமான பிறப்பு. நாம் அனைவரும் அறிந்ததே தான் இயேசுவின் பிறப்பின் செய்தி. இன்னும் சில நாட்களிலே நாம் கிறிஸ்துமஸ், கிறிஸ்து பிறப்பு, கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட இருக்கின்றோம். நாம் நம்முடைய உறவினர்களோடு, நம்முடைய ஆலய மக்களோடு, நமக்கு நெருங்கினவர்களோடு, நம்முடைய நண்பர்களோடு அதை கொண்டாடுகின்றோமா? இல்லை.
சமுதாயத்திலே பின்தங்கிய மக்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் செய்தி அவர்களுக்குத்தான் முதலில் சொல்லப்பட்டது. ஏனென்றால் அவர்களுக்கு இயேசு முதலிடம் கொடுக்க விரும்புகின்றார். சமுதாயத்திலே அவர்களை முதன்மைப்படுத்த விரும்புகின்றார். நாம் இன்று அதற்கு ஆயத்தமானவர்களாக இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தின் பேரில் இருக்கின்றோம். சிந்தித்து பார்ப்போமா? லூக்கா நற்செய்தி நூலிலே 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற போது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அங்கே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்தார். மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. 8வது வசனத்தை நாம் பார்க்கிற போது, அந்த நாட்களை மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஊரில் வருவதற்கு கூட அவர்களால் இயலவில்லை. ஏனென்றால் மந்தை மேய்ப்பு பண்ணி ஆடுகளோடு ஆடாக அங்கேதான் அவர்கள் வயல்வெளியிலே இருந்தார்கள். அவர்களை தேடி தூதன் செல்கின்றார். அவர்கள் நகரத்துக்குள் வரட்டும் அல்லது கிராமத்திற்குள் வரட்டும், அதற்கு பின்பு நான் போய் பார்ப்பேன் என்று சொல்லி தூதன் இருக்கவில்லை. எந்த இடத்திலே மேய்ப்பர் இருந்தார்களோ அந்த இடத்திற்கு தூதன் செல்கின்றார். இன்றும் சமுதாயத்திலே ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்கு தேடி இறைவன் செல்கின்றார். பண்டிகை நாட்களிலே நாம் வைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, நாம் பிறருக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு சென்றபோது அவர் கையிலே கொடுக்கப்பட்ட புஸ்தகம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ஆலயத்திலே அவர் வாசிக்கின்றார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கின்றார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நறுங்குண்டவர்களை விடுதலையாகவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. இயேசு கிறிஸ்துவனுடைய செய்தி அவர் வாசித்ததும் இங்கே நாம் பார்க்கின்ற போருக்கு, தரித்திரருக்கு சுவிசேஷம், இருதயம் நறுங்குண்டவர்களை விடுதலையாக, குருடருக்கு பார்வை. பிரியமானவர்களே, ஓரங்கட்டப்படுகின்ற சமுதாயத்திலே தள்ளப்படுகின்ற நெருக்கப்படுகின்ற மக்களுக்கு நாம் உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கின்றோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே அநேகருக்கு நாம் உதவிகளை செய்கின்றோம். அது நம் அருகாமையிலே, நம்முடைய பக்கத்திலே, நாம் செல்கின்ற இடங்களிலே ஏதாவது தேவை இருப்போருக்கு நாம் உதவியை செய்வோம் என்று சொன்னால் அது நாம் இறைவனுக்கு செய்கின்ற உதவியாகவே இருக்கும். பெட் மினிஸ்ட்ரிஸும் மணிப்பூரிலே இருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கின்றது. எப்படியாவது அந்த கிராமங்களிலே இருக்கின்ற மக்கள் உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவை இருப்போம் உதவ வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரே எண்ணத்தோடு அவர்களுக்கு உதவுவதற்கு ஆயத்தமாக இன்றும் காணப்படுவதை நாம் காண முடிகிறது. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலும் அவர்கள் உதவுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, இந்த உதவியை தான் இறைவன் விரும்புகின்றார். மத்தேயு நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற போது, இயேசு கிறிஸ்து தனக்கு வலது பக்கத்திலே நிற்பவர்களை பார்த்து, பிதாவினால் அழைக்கப்பட்டவர்களை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கின்றவர்களை அனுப்புவதை நாம் பார்க்கின்றோம். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். நீதிமான்கள் நீர் எப்போது வந்தீர் என்பதை கேட்பதை நாம் அதை வசனங்களை நாம் வாசிக்கிற போது புரிந்து கொள்ள முடிகின்றது. பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையில் வைக்கப்பட்ட நாம் நமக்கு தெரிந்த பசியோடு இருக்கின்ற மக்களுக்கு, நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு, ஆடையின்றி இருக்கின்ற மக்களுக்கு நாம் உதவி செய்வோம் என்று சொன்னால் அது இறைவனுக்கு செய்கின்ற உதவி. அதனால் இறைவன் மகிமைப்படுகின்றார். ஆகவே பண்டிகை காலம், கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நாம் ஆசரிக்கின்ற போது நாம் நமக்கு அநேக ஆடைகளை எடுத்துக்கொள்கின்றோம், விலை உயர்ந்த ஆடைகளை எடுத்துக்கொள்கின்றோம். அந்த நேரத்திலே நாம் மனதிலே ஒரு சிந்தனை வைப்போம், நான் ஆடைகளை அணிந்து கொள்கின்றேன், இதே போன்று
தேவையில் இருக்கின்ற ஒரு மகள் அல்லது மகன் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாட வேண்டும், ஆடையின்றி இருக்கின்றார்கள், அவர்களுக்கு ஒரு ஆடை எடுத்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனை நாம் கொள்வோம் என்று சொன்னால் உண்மையாகவே நாம் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையின் அர்த்தத்தை புரிந்து அதனை கொண்டாடுகின்றவர்களாக இருப்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே கிறிஸ்து எதற்காக பிறந்தார்? சமுதாயத்திலே ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்கு, அவர்களுக்கு நல்ல ஒரு உயர்ந்த இடத்தை கொடுப்பதற்கு, அவர்களை சமுதாயத்திலே உயர்த்துவதற்கு, தேவையில் இருந்த மக்களுக்கு, நோயில் இருந்த மக்களுக்கு, வியாதியில் இருந்த அநேகருக்கு இயேசு உதவி செய்தார். இன்று நாம் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுகின்ற போது அதே போன்று உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கின்றோமா? இதுவரை நாம் செய்யாமல் இருந்தால் கூட இந்த ஆண்டிலிருந்து ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரே, நான் இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையிலாவது தேவை இருக்கின்ற ஒரு மகளுக்கு மகனுக்கு என்னால் இயன்ற ஒரு உதவியை, அது பணமாகவோ இருக்கலாம் அல்லது பொருளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் என்னால் இயன்ற உதவியை அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம் என்று சொன்னால் உண்மையாகவே இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. 2 காசு போட்ட விதவையும் இயேசு இதைத்தான் சொன்னார், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று சொல்லி. நம்மால் இயன்றதை பிறருக்காக நாம் செய்வோம். அப்படி நாம் செய்கின்ற போது உண்மையாகவே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமையட்டும் என உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கின்றேன். வரும் புத்தாண்டு நாம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் அமையட்டும். அதற்கு இறைவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன். நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் மட்டற்ற இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, கர்த்தாவின் நேரத்துக்காகவே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, நீர் நல்லவராக இருக்கின்றீர், வல்லவராக இருக்கின்றீர், போதுமானவராக இருக்கின்றீர். அப்பா, எங்களை எப்போதும் கண்மணி போல பாதுகாப்பவராக இருக்கின்றீர். தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கின்றோம் ராஜாவே, நன்றியோடு போற்றுகின்றோம் கர்த்தாவே. கடந்த 11 மாதங்களிலும் கர்த்தர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர் ஐயா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எத்தனையோ ஆபத்துகள், மோசங்கள், கர்த்தா விபத்துகள் எங்கள் கண்முன்னே நடந்த போதும் என் தேவன் எங்களை கைவிடாதபடி, அப்பா இஸ்ரவேலே, நான் மகிமைப்படுவேன், நீ என் தாசன் என்று சொன்னீரே தகப்பனே. நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லி அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்து நீர் எங்களில் மகிமைப்பட்டு கொண்டிருக்கின்றீர். இன்னும் மகிமைப்படுவீர் தகப்பனே. எங்களை கைவிடாத நேசர் நீர் தகப்பனே. கர்த்தர் நீர் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாறு செபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, பண்டிகையின் காலத்திற்குள்ளாக நாங்கள் போகின்றோம் தகப்பனே. கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாறு செபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தீரோ அந்த நோக்கத்தை நாங்கள் அறிந்தவர்களாக, அதன்படி செய்கின்றவர்களாக கர்த்தாவே இந்த உலகத்திலே வாழ என் தேவன் எங்களுக்கு கிருபை செய்தரல வேண்டுமாறு செபிக்கிறேன் கர்த்தாவே. சமுதாயத்தில் ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்கு தேவனை நீர் தேடி சென்று அவர்களுக்கு உதவி நீரே கர்த்தாவே. அப்பா, எத்தனையோ பேர் நோயில் இருந்தார்கள், அப்பா வேதனையின் பிடியில் இருந்தார்கள் கர்த்தாவே. அப்பா தேவையில் இருந்தார்கள் கர்த்தாவே. எல்லாருடைய தேவைகளையும் என் கர்த்தர் நீர் சந்தித்தீராண்டவரே. சப்பா, இப்போதும் நாங்கள் கர்த்தாவே எங்களுடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அந்த கானானிய ஸ்திரீ தகப்பனே, அப்பா சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டாலே கர்த்தாவே, என் மகளுக்கு ஒரு சுகத்தை தாரும் என்று சொல்லி அப்ப அதே போன்று நாங்கள் உம்மிடத்திலே பணிந்து கொள்கின்றோம். அவருடைய தாழ்மையின் குணம் இருந்தது கர்த்தாவே, தன்னை தாழ்த்தினாள் ஆண்டவரே. அப்பா, எங்களிடத்தில் தாழ்மை குணம் இருக்கின்றதா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆண்டவரே. அப்ப நாங்கள் தாழ்மையின் சிந்தனையோடு இருக்கின்றோமா கர்த்தாவே? அப்ப அவளிடத்தில் காணப்பட்ட தாழ்மை நான் இயேசுவிடத்திலே அப்ப தாழ்மையோடு நாங்கள் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டுமாறு செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் அவளை பாராட்டினீரே, உன் விசுவாசம் பெரிது என்று சொன்னீரே தகப்பனே. அப்ப உண்மை தொடாமல் ஆண்டவரை தொடர்ந்து தொந்தரவு செய்து கர்த்தாவே மடத்திலிருந்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலே தகப்பனே. நாங்கள் எவ்வாறு இருக்கின்றோம் அப்பா? நாங்கள் நிர்விசாரமாய் இருந்து விடாதபடி கர்த்தாவே அப்பா உண்மையிலே பார்த்து கொண்டு உண்மையே நோக்கி கொண்டு அப்பா எங்களுக்கு அப்பா உதவுகின்ற யெகோவா நீர் தகப்பனே. அப்பா வேலைக்காக
வேலைக்காரனுடைய கண்கள் அப்ப எஜமானுடைய கண்களை நோக்கி இருக்குமாய் போலவும் ஆண்டவரே, எப்போதும் எங்களுடைய கண்கள் அப்பா உமே நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை என் தகப்பனை ஒவ்வொருவருக்கும் தந்தரல வேண்டுமாறு செபிக்கிறேன் கர்த்தாவே. நாங்கள் பலகீனமானவர்கள் தான் ஆண்டவரே. இப்ப மனுஷன் பலகீனமானவர் தான் ஆண்டவரே, ஆனாலும் பலப்படுத்துகிறவர் நீர் கர்த்தாவே. அப்பா எங்களை பலப்படுத்தி அருள வேண்டுமாறு செபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா விதமான இன்னல்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் அப்ப துன்பங்களிலிருந்தும் எங்களை விலக்கி மீட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு செபிக்கிறேன் கர்த்தாவே. பண்டைய காலங்கள் அநேக தேவைகள் உண்டு தகப்பனே. அப்பா பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் அதை சந்தி தரல வேண்டுமாறு செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேவை இருப்போர் ஆண்டவரே. அப்பா உம்மை நோக்கி பார்க்கட்டும் ஐயா, உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தகப்பன் ஆண்டவரே. இயேசுவே நீர் எங்களில் மகிமைப்பட விரும்புகின்றவர் ஆண்டவரே. அப்பா அப்பா அதற்காக ஆண்டவரே நாங்கள் உண்மை எப்போதும் நோக்கி கொண்டிருக்க தகப்பனே எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு செபிக்கிறேன் ஆண்டவரே. அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரே ஏசப்பா இந்த ஆண்டவரே செய்தியை கேட்கிறவர்கள் எந்த தேவையில் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா அது எந்த தேவையா இருந்தாலும் என் தேவன் அவர்களுக்கு அப்பா நிவர்த்தி செய்து கொடுக்க வேண்டுமாறு செபிக்கிறேன் ஆண்டவரே. உண்மை எல்லா மரங்களும் ஒன்றுமில்லை ஆண்டவரே தகப்பனே. கர்த்தர் இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவர். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் நீர் தகப்பனே. அப்பா நாங்கள் ஏழைகளுக்கு இறங்கி ஆண்டவர் தேவை இருப்பவருக்கு உதவி செய்து இடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என் தேவனங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. நீர் விரும்புகிற பணியும் அதுதான் கர்த்தாவே. அப்பா எல்லாருடைய உள்ளங்களிலும் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டுமாறு செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா எந்த இடத்திலும் ஆண்டவரே நாங்கள் எங்களை உயர்த்தாதபடி கர்த்தாவே தாழ்மையின் ஆடை அணிந்தவர்களாய் காணப்பட என் தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டுமாறு செபிக்கிறேன் கர்த்தாவே. பண்டைய காலங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தாரும் ஆண்டவரே. டிசம்பர் மாதம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் கர்த்தாவே. புது வருடத்தின் கதைகளுக்கு ஆசீர்வதித்து தார். எங்களோ ஒவ்வொருடைய சமத்தை தாழ்த்தி பணிந்து தருகிறேன். கதை காத்து கொள்ளுங்க, பலப்படுத்தும். மீத நேர்மங்களோடு தங்கிடும். இருக்கிறதுனால தந்தையே ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாக கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு புத்தாண்டு வருகின்ற ஆண்டு நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமான ஆண்டாக அமைய இறைவன் அருள் செய்வாராக. இந்த வாய்ப்பினை எனக்கு தந்த பிரதர் செலின் செல்வகுமார் அவர்களுக்கு மறுபடியுமாக ஒருமுறை கூட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனை ஒளிபரப்பு செய்கின்ற சகோதரர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பண்டிகை காலம் நம் அனைவருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தருகின்ற ஒரு பண்டிகை அமையட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.